Taste the Daily. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் மேலும் தாமதம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செவ்வாயன்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும் என கருதப்படுகிறது. மேலும் இலங்கை மற்றும் தமிழக கடற்பகுதிகளை புதன் அன்று நெருங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் தென் மாவட்டங்களில் 13ஆம் தேதியும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் கந்துவட்டிக்காரர் போல சாமானிய கடைக்காரரிடம் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தியதாக மாநகராட்சி ஊழியர்கள் அடாவடியாக அபராதம் விதிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ராஜாஜி நகர் பகுதியில் பெண்மணி ஒருவர் டிஃபன் கடை வைத்துள்ளார். அங்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் டிஃபன் கடையில் பிளாஸ்டிக் கவர் வைத்திருந்ததாக கூறி அபராதம் விதிப்பதாக கூறினர். பிளாஸ்டிக் கவர்களை தயாரிக்கும் நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்காமல் வயிற்று பிழைப்புக்காக வியாபாரம் செய்யும் தங்களிடம் அபராதம் விதிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று அந்த பெண் எவ்வளவோ வாதாடினார். அதை காதில் வாங்காத அந்த அடாவடி ஊழியர்களோ மிரட்டும் தோணியில் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள், நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என கூறி அபராதம் விதித்த ஏழையின் வயிற்றில் அடித்தனர். சென்னை கிண்டி கத்திப்பாரா அருகே போக்குவரத்து போலீசார் வாகன சோதனை என்ற பெயரில் பணத்தை வசூல் செய்வதிலேயே குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தலைக்கவசம் அணியவில்லை, நம்பர் பிளேட் சரியில்லை, சீட் பெல்ட் அணியவில்லை, மது போதையில் உள்ளார் என்று 500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதாகவும், இது குறித்து கேட்டால் அதிகாரிகளின் உத்தரவு என்று கூறுவதாகவும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாலைகள் படும் மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் 20 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் கூட வேகமாக செல்வதாக அபராதம் விதிப்பதாகவும், சாலையின் குறுக்கே திடீரென வந்து வாகனங்களை நிறுத்தி வாகன சோதனை என்ற பெயரில் அட்டூழியம் செய்து வருவதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை தாம்பரம் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை திருநீர்மலையை சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணியான சரண்யா ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக திங்களன்று காலை அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்துள்ளதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிது நேரம் கழித்து சரண்யாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் நேரம் செல்ல செல்ல எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு சரண்யா சடலமாக கிடந்துள்ளார். இதனால் ஆவேசமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மருத்துவத்துறையில் நிலவும் அவலங்களை ஸ்டாலின் அரசின் மாரத்தான் அமைச்சர் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர்.